காசியை தனுஷ் ரசிகனா அம்பிகாபதி படத்தை பார்த்துட்டு அதே காசி தெருக்களில் ரெக்க கட்டி பறக்க மறுபடியும் ஒரு சோயாவை காதலிக்க அப்படின்னு தான் நான் அந்த காசிக்கு வந்தேன். ஆனால் இங்கே காசி வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது நான் காதலிக்க வந்தது பொண்ணு இல்லை, இந்த காசி ஊரையே அப்படின்னு. 3000 ஆண்டுகள் பழமையான சிவனால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த காசி. இந்துக்களோட சொர்க்கமாக சொல்லப்படுற இந்த காசியில் இருக்க ஃபேமஸான இடங்கள், காசியில் இருக்கக்கூடிய 85 படித்துறைகள், ஃபேமஸான மணிக்கர்ணிகா காட்டிலேருந்து இது ஃபோட்டோஸ் ரீல்ஸுக்கே ஃபேமஸான நம்ம நாட்டு வரைக்கும், நம்ம தமிழ் மடங்கள் நிர்வகிக்கிற கோயில்கள்லேருந்து காசி விஸ்வநாத் டெம்பிள் வரைக்கும் காசியவே ஃபுல்லாக சகலோக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. நீங்கள் யாருன்னா காசி வர முடியாமல் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். காசியவே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம அப்படியே இங்கேயே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நேராக கிளம்ப ஆரம்பிச்சாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நம்ம அப்படியே போகிறோம். நம்ம இணைச்சு வந்துட்டோம்ப்பா. இங்க இருந்த யூபி போலீஸ்லாம் ஒன்றும் சொல்ல, வேற ஆர்பிஎஃப் வந்தோடனே எல்லாமே ஏச ஆரம்பிச்சது. அப்படியே நம்ம கிளம்பிட்டு கிளாக் ரூம்ல போய் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். பாருங்க இந்த போலீஸ் பையன் என்ன பண்ணுவாருன்னு. இந்தியா இஸ் நாட் பார் பிகினர்ஸ். இதே பேரிகார்டு மேலே அங்கே கொடியே நட்டு வச்சிருக்கானோ வெளியே, அதுக்கிட்ட தான் போலீஸ்காரங்க நிற்காங்க. ஆனால் என்றைக்குமே இந்த அதிகாரம் வந்து பாமர மக்களுக்கு எதிராக தான் இருக்குது. சரி ஓகே, தப்பு தான், அது சொல்ல வேண்டியது தானே. சொன்னால் அவங்களே எடுத்திருப்பாங்க. அதை விட்டுட்டு எப்படி தள்ளி விட்டுட்டு இது பண்ணிட்டு அடக்காரு. அந்த கொடியை எப்படி தள்ளி விடுவாரா போய். ஸோ சரி, ஐ லவ் வாரணாசி. இதுதான் காசியில் இருக்கிற தர்மசாலம். ஆனால் என்ன ஒன்று, ஹிந்துஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் நம்மலாம் போக முடியாது. வெரி பேட். பூர் ஹிந்து பிளிகிராம்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தர்மசாலை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் ஸ்டே பண்ணுறது. கூட்டத்தை பாருங்க எவ்வளோ. காசியில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சாதுக்கள் அகுரிங்கள்லாம் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னா எல்லா படித்துறைகள்லையுமே அவங்க அங்கங்கே இருப்பாங்க. இது வந்து தஸ்வமேத்ரா காட்க. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அகோரிங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி அவங்க கூட போய் அட்டி அடிக்கலாம், வைப் பண்ணலாம். அங்கே வச்சுருக்க ஏதாச்சும் ஓசிபிடி எடுத்து அடிக்கலாம், இருந்தாலும் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் இதுதாங்க, தஸ்வமேத்ரா காடு. இதுதான் ரொம்ப ஃபேமஸான காட்டு காசிலேயே. இங்கே நிறைய அந்த புரோகிதர்கள் இருப்பாங்க. அவங்க இங்கே மந்திரம் சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த முன்னோர்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்களே, அது வந்து நிறையா இங்கே வந்து கொடுப்பாங்க. நம்ம பிரம்மா இங்கே சிவனை வர வைக்க வந்து 10 குதிரைகளை வந்து யாகம் செஞ்சாராம். அதனாலேயே இந்த இடத்துக்கு தஸ்வமேத்ரா அந்த மாதிரி நேம் வந்ததாக சொல்கிறாங்க. நான் படித்தேன், அதை ஷேர் பண்ணுறேன். இந்த தஸ்வமேத்ரா காட்டில் 6 மணிக்கு கங்கா ஆரத்தி நடக்குங்க. அது பயங்கரமான ஃபேமஸுங்க. செம்ம வைப்பாக இருக்கும். வந்துருங்க மறக்காம மணிக்கு. பாருங்க இருக்கு. இந்த இடத்துல குடிக்க கூடாது. இங்க ஃபுல்லா அழுக்கு தண்ணியா இருக்கும். நம்ம இன்னும் உள்ள தண்ணி போனோம்னா நல்ல தண்ணியாவே இருக்கும். இப்பதான் மோஸ்ட்லி தெரியாம இங்கேயே குடிச்சிருவாங்க. பாம்பு வச்சு எது பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஐயோ, போட்டோ எடுக்கிற காசு தர மாட்டியா? பிரச்சனை கேட்டீங்க. நூற்றி 50 சவரம் இல்லை. பாட்காஸ்டே கேரி பண்ணவே முடியல. தமிழில் எழுதியிருக்கு பாருங்க. காசில் ஏகப்பட்ட கோயில்கள் வந்து தமிழர்களால் கட்டப்பட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஓம் சக்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில்கள்லாம் தமிழில் எழுதியிருக்குங்க. காசிக்கும் நம்ம தமிழுக்குமே இது உண்டுன்னு தான் நிறையா இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம இப்போ காசி விஸ்வநாத்தோட டெம்பிளுக்கு போக போகிறோங்க. அங்கே போயிட்டு நம்ம அதுக்கடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படி ஏதோ ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு.
இதெல்லாம் உள்ள நம்ம காசி விஸ்வநாத் டெம்பிளுக்கு தரிசனத்துக்கு போகிறதுக்காண்டி நிற்கிறாங்க. நம்ம விஸ்வநாத் டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு கணக்கான பழமை வாய்ந்த டெம்பிளாங்க. டெம்பிள் ஏகப்பட்ட வாட்டி ஏகப்பட்ட பேர்களால் இடிக்கப்பட்டு மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குங்க. காசி வர எல்லாருமே மறக்காமல் வரக்கூடிய இடம் இந்த காசி விஸ்வநாத் டெம்பிள் தாங்க. நீங்களுமே வந்தால் மறக்காமல் இங்கே வந்துடுங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா அதிகாலை 3 மணிக்கு அந்த டைம்லேயே போயிருங்க. அப்போவே நட திறந்துருவாங்க. அதே மாதிரி கையில் மொபைலு பேக் எதுவும் கொண்டு வரீங்க எதுவுமே அலவுட் இல்லைங்க. இதுதான் மணிக்கர்ணிக்கா காட்டுங்க. விரவு பாருங்கள் இப்படி அடுக்கி வச்சுருக்காங்கன்னு மாதிரி. இதுதான் இறந்தவங்களோட அந்த ரிலேஷன்ஸ்லாம் வாங்கிட்டு இதை கொண்டு போய் அங்கே வச்சு அவங்கள பேர்ன் பண்ணிடுவாங்க. காசியில் இந்த கங்கைக்கரையில் நம்ம உடம்பை வச்சா நம்ம டேரெக்டாகவே சொர்க்கத்துக்கு போகிறதா இங்கே உள்ள மக்கள்லாம் நம்புகிறாங்கங்க. இதுதான் அந்த பாடிஸ் பர்னிங் பண்ணுற பிளேசஸ். காசி வர எல்லா மக்களுமே இங்கே கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க டூர். வேற லெவலில் இருக்கு. நான் பாருங்க 2 பாப்பாங்க உட்காந்துருக்காங்க. நான் போய் வாங்குவோம். हाय हाउ मच कितना 10 गूगल पे नहीं गूगल पे कैश नहीं कैश 200 चेंज नो சரி ஓகே பை. சேஞ்ச் இல்லை அந்த பாப்பா கிட்ட. நம்ம எங்கேயாச்சும் சில்லறை மாத்திட்டு அதுக்கப்புறமா போய் அந்த பாப்பாங்க கிட்ட வாங்கிடும். அந்த பாப்பாங்க கிட்ட சில்லறை இல்லை, ஜிபேயுமே இல்லை. இதுதான் பஞ்சகங்கா காட்டுங்க. இங்கே வந்து ஒரு 5 புனித நதிகள் வந்து இந்த இடத்துல செஞ்சதா சொல்கிறாங்க. இதில் 4 நதிகள் பூமிக்குள்ளே போயிட்டு இப்போதைக்கு கங்கை மட்டும் இதில் பயிரதான் மக்கள் இங்கே நம்புகிறாங்க. அதனால் இது பஞ்சகங்கா காட்டு. இந்த மாதிரி மூங்கில் வச்சு இதுலனா இந்த கார்த்திகை டைமில் தீபம் மேலே ஏற்றுவாங்க. அதுக்காக வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்திருக்குது இதுதான் பிரம்மா காட்டுங்க. இது வந்து நம்ம காசிக்கு பிரம்மா வந்தப்போ இங்கே தான் அவங்க வந்ததாகவும் தங்கினதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் இது பிரம்மா காட். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மோஸ்ட்லி டூரிஸ்ட் இங்கே வர மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் க்ரௌட்லெஸ்ஸாகவே இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, திறந்த வழி கழிப்பிடம் பாருங்கள். இந்தியா டெவலப் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட இடத்துல இதே மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வைக்காங்க? இதுவும் ஒரு ஹாட்ங்க. நம்ம பிரம்மா ஹாட் கிட்டே இருக்குது. இதுவும் பெயிண்டிங்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. பாருங்கள் பையங்க ஃபாரினர்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு லெவல். இங்கே ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வாரணாசி விசிட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்தாலும் ஃபாரினர்ஸ் கூட ஃபன் பண்ணலாம். இந்த காட்டு தாங்க ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பயங்கரமாக ஆர்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் யாருன்னா வாரணாசி வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த காட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அது மாதிரி வீடியோ ரீல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல இடங்க. பயங்கரமாக பெயிண்டிங்லாம் புதுசாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த காட்டிலலாம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். அப்படியே அங்கேருந்து மணிக்கர்ணிக்கா காட்டிலேருந்து அப்படியே இறங்கி இங்கே வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரோடு கம்மியாக இருக்கும். சித்தோலியா ஹாட் ஏகப்பட்ட ஹாட் இங்கோடி இருக்குது. டூரிஸ்ட் எல்லாமே மோஸ்ட்லி மணிக்கர்ணிக்கா காட்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடுவாங்க. இங்கே தான் மோஸ்ட்லி டூரிஸ்ட் வர கிடையாது. இங்கே நீங்கள் லோக்கல் பீப்புள்ஸோட லைஃப் ஸ்டைல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ஓடி வாங்க. நல்லா இங்கே மோஸ்ட்லி லோக்கல் பீப்புள்ஸ் தான் பார்க்கலாம். பாருங்க சொல்லிட்டு இங்கேயே போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் சார்பாக தீபாவளிக்கு ஏதோ ஆர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரிவர் ஸ்கூலுங்க ஒரு ஸ்கூல்லேருந்து செமையாக இருக்குதுங்க. பட்டம் விட்டுட்டு இருக்கான் பாருங்க. அம்மா வாங்கி கேட்போமா? சரி வேண்டாம், தர மாட்டான். இது எல்லாமே மோஸ்ட்லி இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஹாட்ஸ் தாங்க. அதை நம்ம அப்படியே இங்கேருந்து மறுபடியும் வந்த வழியாகவே கிளம்பி அந்த சைடு உள்ள ஹாட்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
இதுதாங்க கேதார் காடு. நம்ம தமிழ் எழுத்துக்களில் எழுதியிருப்பாங்க சிவசிவானி. இங்கே ஏகப்பட்ட தமிழ் மக்கள் வருவாங்க. இந்த கோயில் தாங்க கேதாரேஸ்வர் கோயில். இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்மளோட தமிழ் மடம் ஒன்று தாங்க இங்கே காசியில் இருக்குது. அது மாதிரி இந்த கோயில் வந்து உத்தரகாண்டில் உள்ள நம்ம கேதார்நாத் கோயிலுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போக முடியாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா அதே அளவுக்கு புண்ணியம் கிடைக்க தான் சொல்கிறாங்க. இங்கே நிறைய தமிழ் மக்கள் நம்ம பார்க்க முடியாது. இதுதாங்க தஸ்வமேத்ரா காட். சாரி இதுதாங்க ஹரிச்சந்திரா காட். மணிகர்ணிகா காட்டில் மட்டும் டெட் பாடி பர்னிங்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹரிச்சந்திரா காட்லேயுமே டெட் பாடி பர்னிங்ஸ் பண்ணுவாங்க. 24 டைமும் இங்கே எப்போதுமே பிள்ளைங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மணிகர்ணிகா காட் போகிறத விட இங்கே வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ் ஃபேமிலி ஒருத்தங்க வந்திருக்காங்க. தாத்தா வீடியோ கால் பண்ணி யாருக்கிட்டே காட்டிகிட்டு இருக்காரு. இது காசியில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் சுடுகாடு இருந்த இடங்க. ஆனால் இப்போ ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கு. முந்தி இங்கே தான் அந்த எலக்ட்ரிக் மட்டோரியம் இருந்தது. இப்போ எங்கே மாற்றிருக்காங்கன்னு தெரியலங்க. இங்கே நம்ம மணிகர்ணிகா காடு, இந்த ஹரிச்சந்திரா காட்டிலலாம் பர்ன் பண்ணா குறைஞ்சது ஒரு 10,000 to 20,000 அந்த மாதிரி ஆகுங்க. இந்த மாதிரி இடங்கள்ல வெறும் 500-1000 ரூபீஸ்லேயே முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய ஏழை மக்கள் வந்து இந்த எலக்ட்ரிக் சுடுகாடை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ட்ரெஸ்லாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் மாற்றிக்கிட்டு அதனால நம்ம ட்ரெஸ்ஸை காய போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கு. அங்கேயே பார்த்த மாதிரி இந்த கங்கையில் இறங்குறதா இருந்தால் காலில் செப்பலே போட்டுக்க கூடாதுங்க. இங்கே உள்ள லோக்கல் பையாக்களே காலில் செருப்பு போட்டு கங்கையில் நடந்துக்க பார்த்துட்டாங்கன்னா செருப்பு கல்ல சொல்லிடுவாங்க. புனிதமான நதியில் எதனாலும் நிற்க கூடாதுங்க. ஆனால் கண்டைகளையெல்லாம் பண்ணலாம், செருப்பு போட்டு போகக்கூடாதுங்க. நீங்கள் யாருன்னா காசி வரப்போ கங்கையில் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹரிச்சந்திரா காட்டை தாண்டி இங்கோடி வந்து இங்கே உள்ள காட்சியை குளிக்க. அதுக்கு இடையில உள்ள காட்சிலாம் ரொம்ப கொஞ்சம் அசுத்தமான தண்ணியாக இருக்கும். எல்லோரும் அங்கே தான் குளிப்பாங்க. பூகியும் எல்லாத்தையும் அங்கேயே போடுவாங்க, குப்பையே போடுவாங்க. கொஞ்சம் இங்கே தள்ளி வந்தீங்கன்னா தண்ணி நீட்டாக இருக்கும், குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இதுக்கு அங்கோடி தாங்க ஆசி காட்டுலாம் இருக்குது. அது ஃபேமஸான காட்டு தான். ஆனால் தண்ணி உள்ளே வந்து என்னன்னா அங்கோடி படித்துற வழியாக போக முடியாது. நம்ம உள்ளோடி தான், ஊருக்குள்ளோடி தான் போகணும். அது நமக்கு படி தெரியாது. அதனால் ஆசி காட்டு நம்ம போகலாங்க. ஆனால் ஆசி காட்டும் ஃபேமஸான காட்டுங்க. ஒரு வேற லெவல் வியூ காட்டுதான் गाइस. வாங்க. கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு. அது கரையில் வந்து சண்டை போட்டுருக்காங்க பாருங்க. காசியில் ஏகப்பட்ட தமிழ் சாமிகளும் இருப்பாங்கங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். தமிழ் ஃபேமிலி ஒன்று வந்திருக்காங்க காசி ஏகப்பட்ட தமிழ் மட்டும் இல்லை, சவுத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. ஆந்திரா, கர்நாடகா இடத்துலேருந்தும் நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது இங்கே. நம்ம போய் பேசலை யார்கிட்டையும். காசியில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஆர்ட்ஸு பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இது நம்ம சிஸ்லிங் ஆர்டிஸ்ட், அவங்க ஆர்டிஸ்ட்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். நம்ம தசமேத்தா காக்கிட்டே வந்தாச்சு. நம்ம கங்கா ஆர்த்திக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கங்கா ஆர்த்தி நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மணி இப்போ 4:08. இன்னும் 2 மணி நேரத்தில் கங்கா ஆர்த்தி ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் இங்கே எனக்கு தெரிஞ்ச காட்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆனால் மொத்தம் கங்கையில் கிட்டத்தட்ட 80க்கு மேலே படிப்படிகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதில் நிறையா குழுது ஃபேமஸும் கிடையாதுங்க. நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் காட்ஸ் தான் நான் காட்டிட்டேன். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காட்ஸுமே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுவும் மறக்காமல் நீங்கள் மணிகர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னா அந்த காட்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க. காசினாலே இந்த வயசானவங்க பெரியவங்க தான் வரணும் ஒரு விருது இருக்குது. ஆனால் காசிக்கு நிறைய காதலர்கள் வருவாங்க. அந்த காட்ஸ் தான் இந்த போஸ். சாயங்காலம் ஆகிட்டாலே இந்த மாதிரி இந்த விளக்கு செஞ்சு அதை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. குட்டி பார்ப்பாங்க. அதை ஃபுல்லாக கங்கையில் விட ஆரம்பிச்சிடுவாங்க சாயங்காலம். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் குப்பையாக போய் சேரும். மறுநாள் இந்த ஒரு வண்டியை விட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க.
நான் இப்போ சாப்பிட தாங்க போயிட்டுருக்கேன். செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க தமிழ் எழுதியிருக்குங்க. தமிழ் கோயில்னு நினைக்கிறேன். ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் ஆலயம், திருப்புடம் நாட்டுக்கோட்டை, காசி நாட்டுக்கோட்டை. ஆமாங்க, இங்கே நாட்டுக்கோட்டை சத்திரம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த ஸ்டே பண்ணுறதுக்கான சத்திரமே இருக்குது. காசு தாங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் லாஸ்ட் இயர் வரப்போ போய் விசிட் பண்ணேன். ஆனால் ரூம்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் பீகார். ஓகே ஓகே, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. சாரி பை, ஐ டோன்ட் நோ ஹிந்தி. 3000 ஆண்டுகளுக்கும் மேலான இந்த பழமையான நகரமாக இங்கே கால் வைக்கிற ஒவ்வொரு மனுஷங்களையும் புதுசாக ஃபீல் பண்ண வைக்கிறது. இங்கே வீசுகிற காற்றுல கூட கடவுளோட அருள் இருக்குது. இங்கே பயிர கங்கையோட ஓசையில் கூட ஒரு வாழ்க்கை பாடம் இருக்குது. இந்த காசி எனக்கு வெறும் பயணம் மட்டும் இல்லைங்க, ஒரு ரீபர்த் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் டைம் கிடச்சா இந்த காசியை மிஸ் பண்ணிடாதீங்க. அம்பிகாபதி மூவியில் காதல் கற்றுக் கொடுத்த இந்த காசி நிஜ வாழ்க்கையிலே காதலிக்க கற்றுக் கொடுத்ததுங்க. காசி இஸ் நாட் ஜஸ்ட் பிளேஸ், it's feeling, it's on emotion, stays forever.